நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா என்னண்ணா இருக்கு? கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குப்பா. வெற்றி நான் ஒரு சமோசா எடுத்துக்கிறேன். டேய் கையடா. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு. தாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் ஓகேவா? ரெண்டாப்பா? ரெண்டு தாங்க. சாலட் எடுத்துக்கு வா. டேய் சரி ஓகே ஒரு ஜூஸ். ஆனா வெற்றி பழனி கடை பக்கத்துலயே வச்சுக்கின்னு நம்ம இங்க வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சா பழனி தப்பா நினைக்க மாட்டா? அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டான்டா. இந்த ஜூஸ்லாம் அவன் கடையில் கிடைக்குமா? கிடைக்காதுல, அதான் இங்கே குடிக்கிறோம். நீங்க சொல்றது கரெக்டு தான் பார்ட்னர். சரி மணி, உன்னை கேட்டா மறைக்காம உண்மையை சொல்லுவியா? கேளுங்க பார்ட்னர், நீங்க கேட்டால் எது வேணா சொல்லுவேன். உனக்கு எந்த ஊர்? நியூயார்க் சிட்டி. பத்தியா, இப்போதான் மறைக்காம உண்மையை சொல்லுவேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு பொய்யை சொல்கிற. பார்ட்னர் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. பார்ட்னரை நம்பி சொல்லுங்கள் பார்ட்னர், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்திய மேப்லேயே வரையப்படாத குக்கிராமம் எங்கள் ஊர். ஊர் பேர் இல்லப்ப நாயுடுபேட்டை. மொத்தத்திலே 8 வீடு தான். கவர்மெண்ட் டிவி தந்த பிறகு தான் டிவினா என்னென்னு எங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஊரில் இருந்து வந்துட்டு எங்களையே கலாய்க்கிறியா? உன்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கிறேன், எப்போ உன்னை யூஸ் பண்ணுமோ அப்போ யூஸ் பண்ணுறேன். பார்ட்னர் எதில் ஒன்றா விளையாடுங்க, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் விளையாடுறாதீங்க. அப்புறம் இந்த மணியை நீங்கள் உயிரிலே பார்க்க முடியாது. நம்ம பசங்கிட்ட மட்டும் சொல்கிறாதீங்க பார்ட்னர், அவனுங்க என்னை அழுவ வச்சிருவானுங்க. மணி, சிவா உங்கள் அம்மா வராங்கடா, போய் பேசுவோம்டா. சிவா அம்மா கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? சும்மா இருங்க, நீங்கள் ஒன்றா போங்க, நான் வரல. நான் சமோசா ஒன்று எடுத்துக்கிறேண்ணா. சரி எடுத்துக்கோப்பா. எந்த ஊர் சொன்ன? எல்லப்ப நாயுடுபேட்டில். பார்ட்னர் பொசுக்குன்னு எங்கே போகிறீங்க? வாங்க போகலாம். எவ்வளோ ஆச்சு? 30 ரூபாப்பா. பார்ட்னர் இந்த 2 சமோசா எடுத்துக்கிறேண்ணே. அது எவ்வளோண்ணா? 8 ரூபாப்பா. 2 எடுத்துக்கிறேன். வா இருங்க பார்ட்னர், 2 ரூபா மிச்சம். டேய் வாடா. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். சிவா எப்படி மேம் இருக்கான்? நல்லா இருக்கான் மேம். சிவா சஸ்பெண்ட் ஆனதுக்கும் உங்கள் டீம் ரிஜெக்ட் ஆனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மேம். இது எங்கள் அம்மா மேலே சத்தியமாக உண்மை மேம். எத்தனையோ வாட்டி சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன் மேம், ஆனால் கேட்கவே மாட்டேறான் மேம். எனக்கு பிரச்சனை வரும்னு முதல்லயே தெரியும், அதனால தான் அவனை கல்ச்சுரல்ஸ்லாம் வேண்டான்னு அன்னைக்கே கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அந்த லெக்சரர் பூஜா தான் கேட்கவே இல்லை. அன்னைக்கு கூட சண்டையில் ஃபஸ்ட்டு சிவா தான் மேம் கை வச்சான். அவன் அப்படித்தான்ப்பா, என்ன சொல்கிறது இப்போ? ஆமாம், அந்த அடிப்பட்ட பையன் பிரிட்டோ எப்படி இருக்கா? ஏன் மேம், இஸ் ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை மேம். இல்லை மேம், மைண்டில் நினைஞ்சா நான் இது மாதிரி கொலைச்சா கொலைப்பான்னு டாக்டர் சொன்னாராம். டேய் மேம், தெரிஞ்சோ தெரியாமலோ சிவா சஸ்பெண்ட் ஆனதுக்கு இன்டெரக்டாக நாங்களும் ரீசன் ஆகிட்டோம் மேம், எங்களை மன்னிச்சிடுங்க மேம். சேச்சே, இதுக்கு போய் எதுக்குப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? விடுங்க, இதுக்கு மேலே எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க, அது போதும். நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம் மேம், பட் ஆனால் சிவா நினைச்சா ரொம்ப பயமாக இருக்கு மேம். அவன் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு. வெளியில் ஏதாவது காலேஜில் சேர்த்துருந்தா ஏதாவது புது புது பிரச்சனையை கொண்டு வருவான்னு பயந்துதான் நான் இருக்கிற இந்த காலேஜிலே சேர்த்தேன். ஆனால் அது ரொம்ப தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுது. எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. வெளியில் எங்கேயாவது பிரச்சனைன்னா நமக்கு அது தெரியாமே போயிருக்கும் பாரு. இல்லை மேம், சிவா மேலே எந்த தப்பும் இல்லை மேம், ரிட்டோ மேலே தான் மேம் தப்பே. அவன்கிட்டயும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இவன் தான் அந்த பேச்சை எடுத்தாலே கோவப்படுறான், ஆத்திரப்படுறான்னு தெரியும்ல. அதை வச்சு ஏன் இன்னும் அவனை கேலி பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை இனி இது போல பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே மேம். சரிப்பா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். பாய் மேம். தம்பி, பழனி பாத்தியாப்பா? நான் பார்க்கலப்பா.
பாத்தியானா கொஞ்சம் சொல்லுப்பா. சரிங்கப்பா. நான் வரேன். சரிப்பா, பார்த்து போங்கப்பா. சரிப்பா. ஏ பழனி, உங்க அப்பா உன்னை தேடிட்டு இருக்காரா? அப்பாவா? காலேஜுக்கு இதுக்கு வந்திருக்காரு. ஒருவேளை எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிருச்சோ? அப்பா, என்னப்பா திடீர்னு காலேஜ் என்னப்பா வந்திருக்கீங்க? பழனி, எங்க போயிருந்த? உன்னை காலேஜ் பூரா தேடிட்டு வரேன். ப்ரொஃபசர் கூப்பிட்டு இருந்தாருன்னு பார்க்க போயிருந்தேன்ப்பா. இந்தாப்பா, இதுல அதிரசம், வடை, போண்டாலாம் இருக்குது. நீயும் சாப்பிடு, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பா. என்னப்பா திடீர்னு? ஊர்ல இருந்து மாமாவும் தேனும் வந்திருக்காங்க. ம், எந்த மாமாப்பா? அதான்பா, நம்ம வத்திரகுண்டு பக்கத்துல புள்ள மாமாவும் தேனும் வந்திருக்காங்க. என்ன மறந்துட்டியா? நீ கூட திருவிழாவுக்கு போயிருந்தியாப்பா? ஆ, ஆமா ஆமாப்பா, ஞாபகம் வந்துருச்சு. திடீர்னு சொல்லவும் யாருன்னு தெரியலப்பா. என்ன திடீர்னு வந்திருக்காங்க? நான் தான் ஒரு முக்கியமான விஷயமா அவரை வர சொல்லியிருந்தேன். இப்ப 4 மணிக்கு மாமா போறேன்னு சொல்றாரு. தேன் மட்டும் இங்க இருக்க போகுது. ம், தேன்முட்டி ஏன்ப்பா இங்க இருக்கா? ஒரு 4 நாள் இங்க தங்கி இருந்து ஊரை சுத்தி பார்க்க போறாளா? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்பா. நீ ம், சீக்கிரம் சரிப்பா. வந்துரு. வணக்கம்பா. அப்பா ஆ, வணக்கம்ப்பா. வாப்பா, வா. எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன்பா. வணக்கம்ப்பா. என்னப்பா இந்த பக்கம்? உள்ள phone அடிச்சிருக்கா. ஒன்னும் இல்லப்பா, ஊர்ல இருந்து எங்க மச்சானும் மச்சான் பொண்ணும் வந்திருக்காங்க. அவங்க பலகாரம் கொண்டு வந்தாங்க. அதான் குடுத்துட்டு போலான்றதுக்காக வந்தேன். குட் ஃபாதர். அப்பா வந்து ஃபோன் பேசுறீங்க. என்னப்பா என்னாச்சு? தூக்கியானா? தெரியாம பண்ணா. கீழே வந்துட்டான்ப்பா. இல்லப்பா, ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான்ப்பா மண்டையிலே. என்னப்பா நீ கீழே விழுந்துட்டான்ற, அவன் ஒருத்தன் அடிச்சிட்டான்றான். இதுல எது உண்மை எது பொய்ன்னு புரியலையாப்பா? அப்பா நான் சொல்றதுதான்ப்பா உண்மை. ஒரு பையன் மண்டையிலே அடிச்சிட்டான்ப்பா. அந்த பையன் இந்த காலேஜ் தான்ப்பா படிக்கிறான். என்னது, இந்த காலேஜ்ல படிக்கிற பையன் உன்ன அடிச்சிட்டானா? யாருப்பா அவன்? அது வேற யாரும் இல்லப்பா, பழனி கூட கடைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வந்தானே, அந்த சிவா தான்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது வேற யாரும் இல்லப்பா, பழனி கூட கடைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு வந்தானே, அந்த சிவா தான்ப்பா. அடுத்தாட்டியும் கடைக்கு வந்தானே வச்சுங்க, மூஞ்சிலே சுட தண்ணி பிடிச்சி ஊத்துறீங்க. என்னது, அந்த புள்ளியா? பார்த்தா அப்படி தெரியலையாப்பா, பாவம் பச்சை புள்ள மாதிரி இருந்தானே. பா, சிவா எதுவும் பண்ணலப்பா. பிரிட்டோ மேல தான் தப்பு. என்னமோ போங்கப்பா. ஒன்னா படிக்கிறீங்க, ஒன்னா சுத்துறீங்க, இப்படி திடீர்னு அடிச்சுக்கிறீங்க. இந்த வயசுல தான் ஜாலியா இருக்க வேண்டிய வயசு. படிப்பை முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் வேலை தேடணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் குடும்பம் குழந்தைன்னு ஆயிடுச்சுனா ஒரே ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடும்பா. அப்புறம் இந்த மாதிரி ஜாலியாவே இருக்க முடியாது. காலேஜுக்கு வந்தாதான் ரொம்ப ஜாலியா இருக்க முடியும். என்னமோப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்க இஷ்டம்பா. அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. நான் எதுவும் உன்னை குற்றம் சொல்லலையாப்பா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளவுதான்பா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இத பாருங்க, பழனிக்கிட்ட பலகாரம் கொடுத்துருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்கப்பா. அதெல்லாம் சொல்லவாப்பா வேணும், நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்க போங்கப்பா. சரி சரி பழனி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. ம், சரி. நான் வரேன்பா. கடையில கொஞ்சம் வேலை இருக்குப்பா. அப்படியாப்பா? நான் வரேன். சரிப்பா வாங்கப்பா. போயிட்டு வாங்கப்பா. குர்ரா. டேய், டேய் மணி. ம் ம் என்ன வெற்றி இல்லைன்னு ஃபில்அப் பண்றியா? எனக்கு தெரியும். டேய், நம்ம சாப்பிட்றதுக்கு தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. வா, கிளாஸ்ல போய் சாப்பிடலாம். வா வா. ஜீவா ஜீவா ஜீவா, இவ வேற என்ன? இந்தா நீ கேட்டல்ல, எல்லாமே இதுல இருக்கு. என்னது இது? அதான் டிவிடி, ஸ்நாக்ஸ், பிஸ்கெட் எல்லாம் இருக்கு. சிவா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. எப்ப கேட்டா எப்ப கொண்டு வந்து கொடுக்குற? அதெல்லாம் வைஷாலி நேத்தே கொடுத்துட்டா, நான் போய் கொடுத்துட்டேன். இதெல்லாம் என்ன பண்ற? வாங்கின கடையில திருப்பி கொடுத்துட்டு அந்த காசுக்கு லிப்ஸ்டிக் வாங்கி போட்டுக்கோ. நில்லு ஜீவா ஜீவா, என்ன? நான் தான் வாங்கி தரேன்னு சொன்னல, அதுக்குள்ள எதுக்கு அவகிட்ட போய் கேட்ட? நானா கேட்டேன்? அவளாதான் கொண்டு வந்து கொடுத்தா, அதனாலதான் கொண்டு போய் கொடுத்தேன். நல்ல யோசனை பண்ணி பாரு. நேத்து வந்த பொண்ணு அவ என்ன தெரியுமா என்கிட்ட வந்து சொல்றா? இந்த ஜீவா, இது உனக்கு, இது உன் பார்ட்னருக்கு இருக்கு, இது சிவாவுக்குன்னு எல்லாருக்குமே ஈக்குவலா கொடுக்குறா. இது நீ நல்லா நோட் பண்ணும், ஈக்குவலா. ஆனா நீ எப்படி பண்ணுவியா? சிவாக்கு மட்டும் ஒரு பிளம்ஸ் கேக் கொடுத்து அது மேல சரியை வச்சுட்டு எனக்கு ஒரு பிளம் கேக் குள்ள பால் டேல கலந்து கொடுத்துருவேன். அதானே? என்னைக்காவது நீங்க எனக்கு தனியா வாங்கி கொடுத்துருக்கியா? இதை சிவா கொடு, அதை சிவா கொடு அப்படிதானே சொல்லுவ? உன்கிட்ட இருந்து கேப்பச்சினோ சாண்ட்விச் நானே ஆட்டையை போட்டு தான் வாங்கியிருக்கேன் தவிர நீயே ஆசைப்பட்டு எனக்கு கொடுத்துருக்கியா? அவ கொடுத்தானா அவ மூஞ்சில கொண்டு போய் விட்டேறிய வேண்டியதானே? என்னத்தை விட்டு எறிகிறது? அவ கொடுக்க சொன்னா நான் கொடுத்தேன். பிடிக்கலன்னா சிவாவே தூக்கி எறிஞ்சிருப்பான்.
அவனே ரசிச்சு ருச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? என்னது சிவா அதை சாப்பிட்டானா? ஆமா, சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, நீ போய் ஏதாவது ஒன்று பண்ணுன்ட்டு. நீ ஒண்ணுமே ஆக்ஷன் எடுக்கல, அதனாலதான் அவன் எடுத்துட்டா ஆக்ஷன். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன பண்ற, நல்ல செவத்த மாப்பிளையா உனக்கு ஏத்த மாதிரி வீட்டுல ஒருத்தனை பார்க்க சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிரு. ஓகே? சந்தியா, சந்தியா, இப்போ என்ன ஆச்சு நடந்துட்டு இருக்க தேவையில்லாம இந்த மாதிரி? இன்னும் என்ன ஆகணும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன, அவ சிவாவை கல்யாணம் பண்ணிட்டா இப்படி எடுத்துட்டு இருக்கா? அவ எதுக்கு சிவாக்கு ஸ்நாக்ஸ் டிவிடி எல்லாம் வாங்கி கொடுக்கணும்? ஃப்ரெண்டா இருக்குண்டி வாங்கி கொடுத்துருப்பா. பழகிய 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? எனக்கு என்னமோ அவ லவ் பண்றேன்னு தான் தோணுது. பண்ணா பண்ணிட்டு போட்டோம், விட்டு தொலைடி. அவனை விட்டா அவனுக்கு ஒரு ஆளா இல்ல? இல்ல, என் சிவா மாதிரி யாருமே வர முடியாது. அவனை தவிர எனக்கு வேற யாருமே வேண்டாம். அதான் நீ அன்னைக்கு அவகிட்ட சொல்லிட்டேல சிவாவை லவ் பண்றேன்னு. பின்ன என்ன? சொல்லிட்டேனே, அவனை நான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் ஏண்டி அவ பண்ண போறா? ஜீவா சொன்னா, அவ பண்றதெல்லாம் லவ் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னான். யார் ஜீவா? அவன் உன்கிட்ட காசு புடுங்கிறதுக்காக 1-2 போட்டுட்டு இருப்பாண்டி. அவன் சொல்றத நம்பிட்டு இருக்க? இல்ல, அன்னைக்கு நான் வைஷு கிட்ட பேசும்போது அவ ஏதோ ஒரு உள்ளார்த்தத்தோட தான் பேசினான். அப்பவே எனக்கு அவன் மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏய், அவளை பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியலடி, நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா. பாத்தியா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ உன்னையே அவன் நல்ல புள்ள மாதிரி நம்ப வச்சுட்டா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ வீணா பயப்படுற. இல்ல, இந்த ஹோம்லி பொண்ணுங்களே நம்ப கூடாது. ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, ஆனா எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க. சரி, நீ அவ்வளவுதான் நம்பல, உன் சிவாவை நம்புறல, அப்புறம் என்ன? சிவா நல்லவன் தான், ஆனா எனக்கு இவ மேலதான் டவுட்டா இருக்கு. இவ ஏதாவது அவனை மிஸ்மரைசம் பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. அடேங்க அப்பா, வால் பெரிய ஷாருக்கான, அப்படியே அவரை மிஸ்மரைசம் பண்ணிட்டாலும். போடி, நீ எப்பவுமே இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. இது உடனே பேசி தீர்த்தே ஆகணும், இல்லைன்னா இது நாளைக்கு வேற எங்கேயாவது போய் முடியும் அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது. சரி விடு, அவளை கடைசியா ஒருத்தர பார்த்து தெளிவா சொல்லிட வைக்கிட்ட எல்லாத்தையும். ஆமா, ஜீவாவை வச்சு முதல்ல போய் பேசணும். ஜீவாவா? அவன் எதுக்குடி நடுவுல? இல்ல, உனக்கு தெரியாது, அவன் இருந்தாதான் எல்லாம் சரியா வரும். யார் அவனா? எப்படி பண்ணுவான் பாரு அவன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியோ போ, நான் வரேன், பாய். ஏன்பா பழனி, உன்னை என்னேத்தி வர சொல்லிட்டு வந்தேன், இவ்வளோ லேட்டா வந்திருக்க? இல்லைப்பா, கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் ஒரே அடியாக முடிச்சுட்டு வந்தலான்னு பார்த்தேன். அம்மா எங்கப்பா? மாமா எனக்கு மணி ஆயிடுச்சு, நான் பஸ்ஸுக்கு போறேன்னு கிளம்பிட்டாரு. அம்மா போய் வழி அனுப்பிட்டு வரதுக்காக போயிருக்கா. சரிப்பா, தேனு இங்கே எதுக்கு வந்திருக்கு? அட, உங்க மாமா ஒரு கூறு கெட்டவன்பா. ஊராரு பேச்சு கேட்டுக்கிட்டு நல்லா படிக்கிற புள்ளைய 1 வருஷம் படிப்பை கெடுத்துட்டான். ஆனா இந்த புள்ளையும் படிச்சே தீருவேன்னு புடிவாதமா இருந்திருக்குது. அதான் நீ இங்க வந்துருமா, நான் அடுத்த வருஷம் காலையில் சேர்த்துறேன்னு சொல்லி வர சொன்னேன். இப்போ நம்ம இருக்க நிலைமையில இதெல்லாம் தேவையாப்பா? உனக்கு தெரியாதுப்பா, நாங்க சின்ன வயசுல சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டப்போ இங்க வந்துட்டு போனாரு உங்க மாமா. அவங்க அப்பா தான் எங்களை ஆதரிச்சவரு. அதனால இந்த புள்ளைய படிக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமைப்பா. நாம இந்த புள்ளைக்கு மட்டும் என்ன தனியாவா பொங்க வைக்க போறோம்? இல்ல. அதுவும் சரிதான்ப்பா. போய் துணிய மாத்திக்கிட்டு வேலையை பாரு. ஏமா தேனே, மாமா, மாமாவுக்கு தண்ணி கொடுமா. இது வந்துட்டேன் மாமா. வரமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போய் துணிய மாத்திக்கிட்டு வேலையை பாரு. ஏமா தேனே, மாமா, மாமாவுக்கு தண்ணி கொடுமா. இது வந்துட்டேன் மாமா. வரமா. ஒளியிலே தெரிவது தேவதையா, ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா?
இது நெசமா நெசமில்லையா நினைவுக்கு தெரியலையா கனவிலே நடக்குதா கண்களும் காண்கிறதா காண்கிறதா டே பழனி, அப்பா என்னடா தேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஏண்டா நீங்க ஊருக்கு போனப்போ தேனு நீ எல்லாம் ஆத்தங்கரை குளத்துக்கனா ஓடி ஓடி விளையாடுனீங்க. அப்ப சின்ன பிள்ளையா இருந்தா இப்போ இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்துட்டா இல்ல? ஏமா பழனி மாமாவை மறந்துட்டியா? அது எப்படி மாமா பழனி மாமா மறக்க முடியும்? வெக்கத்தை பத்தியா? ஏமா உன்ன மாதிரியே பழனி ரொம்ப நல்லா படிப்பான். காலேஜ் வாத்தியாருக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னா பாத்துக்க. அது மட்டும் இல்லம்மா, எல்லா பசங்களுக்கும் மாமா தான் கத்து கொடுப்பான். அப்பா இப்ப எதுக்குப்பா அதெல்லாம் விடுப்பா. என்னப்பா நான் எல்லாத்தையா சொல்லிட்டேன். நீ கூடமா உனக்கு ஏதாவது சந்தேகம்னா மாமா கிட்ட கேட்டுக்க. ஆனா ஒண்ணு, அதுக்காக அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது மாமனை. ஏன்னா மாமன் நிறைய படிக்கணுமா. சரிங்க மாமா. நான் கடைக்கு போயிட்டு ராத்திரிக்கு சமைக்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வரமா? தேனு மாமா நீ என்ன படிச்சிருக்க? நானா மாமா +2. +2ல என்ன குரூப்பு? ஃபர்ஸ்ட் குரூப். அப்பா நீ ரொம்ப நல்லா படிச்ச, ரொம்ப நிறைய மார்க் எடுத்த அப்படின்னு சொன்னாரு. என்ன +2ல ஒரு 700 800 மார்க் எடுத்திருப்பியா? இல்ல மாமா, ரொம்ப கம்மி. 1110 தான். 1110 தான். 1110 தானா? என் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கூட நான் தான் மாமா. அதான் நல்லா படிக்கணும். நல்லா படிச்சிருக்க. நீங்க கூட நல்லா படிப்பீங்கன்னு சொன்னாங்க. நான் தானே? மாமா உங்களை பத்தியே தான் சொல்லிட்டே இருந்தாரு. ஆமா, எங்க அப்பனுக்கு வேற வேலை என்ன? காலேஜ்ல பசங்களுக்கு கிளாஸ் கூட எடுக்கிறீங்களாமே? ஆமா, எல்லா பசங்களுக்கும். சரி, நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. நம்ம இதை பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்க மாமா. தேனு மாமா மேக்ஸ்ல நீ எத்தனை மார்க்கு? கணக்குலயே மாமா 2 மார்க் கம்மி தான் மாமா. 198 தான் எடுத்தேன். 198 தான் மாமா எடுத்தேன். ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். ஓ, வீட்ல வேலை பாரு. அப்படியே உள்ளார இன்னொரு விளக்கு இருக்கு, அதையும் பார்த்து வை. சரி மாமா. இருக்க பிரச்சனைக்கே விட தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல இவளுக்கு வேற சொல்லி தரணுமா? விளக்க பத்த வைக்கிறதோட அப்பங்கிட்டையும் பத்த வச்சா செத்தேன்டா.